பேரியாற்று முல்லை பேரியாற்று அணைக்கு கீழே பேபி அணைன்னு ஒன்று இருக்குது. அதை தூர்வாரி ஆழப்படுத்திக்கிட்டு அதிக நீரை தேக்கி வைக்கலாம். அதுக்கு இடையூறா பல மரங்கள் இருக்கு. மொத்தம் எத்தனை? 15-20 மரங்கள் தான் இருக்கு. சரி, அதிகபட்சம் 30 மரங்கள்னு வச்சுக்க. இந்த மரத்தை வெட்டி விட்டு இந்த அணையை ஆழப்படுத்திக் கொள்கிறோம், அதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேரள அரசிடத்திலே தமிழ்நாடு அரசு முறையிடுது. எத்தனை ஆண்டுகளான்னு நினைக்கிறேன்? 40 ஆண்டுகளாக அனுமதி தரவில்லை. என் அன்பு தம்பி தங்கைகளே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, மரத்தை வெட்டக்கூடாது, குற்றம்தான். ஆனால் மரத்தை வெட்டினால் மறுபடி நட்டு வளர்த்து விடலாம். நட்டு வளர்த்து விடுகிற மரத்தையே வெட்ட அனுமதி தராத கேரள அரசு வெட்டினால் வளர்க்க முடியாத, உருவாக்க முடியாத என் மலையை எப்படி வெட்ட இந்த அரசு அனுமதித்தது? இதுதான் கேள்வி. இவர்களுக்கு எப்படி நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள்? அதுதான் உங்கள் மகன் உங்களிடத்திலே எழுப்புகிற கேள்வி. எப்படி வாக்கு போட்ட? எப்படி வாக்கு செலுத்தின? நீ எப்படி செலுத்தின? நீ உன்னை பற்றி கவலைப்படாத ஒருவனுக்கு நீ எப்படி அதிகாரத்தை கொடுத்த? உன் வீட்டு இளவுக்கு வராதவன், உன் வாழ்க்கை பற்றி கவலைப்படாத ஒருவனுக்கு நீ எப்படி வாக்கு கொடுத்த? வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்த. எப்படி கொடுத்த? நீங்கள் செய்கிற பாவங்களிலே பெரும்பாவம், அல்லாவும் சரி, இறைமகன் இயேசுவும் சரி, எவருமே மன்னிக்காத பாவம், அநீதியை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தவறு என்று தெரிந்தும் நீங்கள் தொடர்கிறீர்கள். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் நாயகம் சொன்னதை ஏன் மறந்தீர்கள்? அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்ற இறைமகன் இயேசுவின் கூற்றை ஏன் மறந்தீர்கள்? ஏன் மறந்தீர்கள்?